தமிழக மக்களா இருக்கட்டும், இந்திய மக்களா இருக்கட்டும், ரொம்பவும் மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இந்த ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ் தான். ஆனா, எம்பி சு. வெங்கடேசன் அவர்களா இருக்கட்டும், இல்ல முதல்வர் ஸ்டாலின் அவர்களே என்ன சொன்னது, 8 வருஷமா நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஏன் 8 வருஷமா நீங்க இந்த மாற்றத்த கொண்டு வரலன்ற ஒரு கேள்வி வச்சிருக்காங்களே, அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? அதாவதுங்க, காங்கிரஸ் வந்துங்க இந்த நாட்ட வந்து பெரும் ஆபத்துல விட்டுட்டு போயிட்டாங்க. அதாவது பிச்சைக்கார நாடா, அதாவது வெளிநாட்டுலலாம் பார்த்தீங்கன்னா, இந்தியானா பிச்சைக்கார நாடு, குப்பைகள் நிறைஞ்ச நாடு அப்படிங்கிற அந்த தோற்றத்திலேயே இருந்தது. அப்படிதான் இருந்தது இந்த இந்தியாவும். ஏன்னா, அந்த காங்கிரஸ் இந்த இந்தியா விட்டு வெளியில போம்போது பார்த்தீங்கன்னா, நெறைய ஊழல். காமன்வெல்த் ஊழலாகட்டும், அப்புறம் வந்து அந்த போப்பர்ஸ் ஊழலாகட்டும், நெறைய ஊழல். அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, அவங்க செய்யாத ஊழலே கிடையாது. 2G காத்துலயே ஊழல் பண்ண அரசாங்கம். 2,00,000 கோடிக்கு மேல. இப்படி நிறைய ஊழல் பண்ணி, மக்களுடைய பணத்த பூரா சுரண்டி, அவங்க தன்னுடைய கைக்குள்ள வச்சுக்கிட்டாங்களே தவிர, இந்த நாடு ஏழ்மையினுடைய சூழ்நிலையில தான் இருந்தது. அப்ப நம்ம என்ன பண்ணணும், ஒரு கசப்பான மருந்து குடுக்க வேண்டியதா இருந்தது. அது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா, இந்த ஜிஎஸ்டி வர்றதுக்கு முன்னாடி பல அடுக்கு டாக்ஸ் இருந்தது. அத பத்தி யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. அதாவது இம்போர்ட் பண்ண டாக்ஸு, உற்பத்தி வரி, அப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்க உங்களுக்கு வந்தவனைக்கு சேவை வரி அப்படின்னு பலவிதமான வரி இருந்தது. இப்ப எல்லாத்தையும் சேர்த்து தான் அந்த ஜிஎஸ்டில 4 விதமா கொண்டு வந்தாங்க. உற்பத்தி பண்ணும்போது ஒரு டாக்ஸ். அது வந்து வெளியில வரும்போது சேல் டாக்ஸ் வரும். அப்புறம் சேல் டாக்ஸ் வந்து நீங்க படிப்படியா எவ்வளோ கட்டுறீங்களோ 28, 40% இருந்தது. இன்னைக்கு எல்லாத்தையும் சேர்த்து 4 விதத்தில கொண்டு வந்தாங்க. அதாவது 5, 12, 18, 28ன்னு 4 விதத்தில கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு அதையும் குறைச்சு 5, 18 2 விழுக்காட்டு 2 வரி அப்படிங்கிற இதில கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காங்க.